வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகச்சிறப்பான கொஞ்சம் கவித்துவமான ஒரு பதிவை பத்தி தான் முழுமையா அலச போறோம். ஓகே, வாங்க நேரடியா உள்ள போயிடலாம். பொதுவா தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு உடனே பலரும் இது ஏதோ வரலாற்று புத்தகங்கள்ல மட்டும் இருக்கிற ஒரு விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது அப்படி கிடையாது. அது இன்னைக்கும் எப்படி ஒரு உயிர்ப்புள்ள அடையாளமா நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத இந்த தரவுகள் ரொம்ப அழகா காட்டுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கடந்து போற சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த மூல உரையில ஒரு சூப்பரான முரண்பாட்டை ஆரம்பத்திலேயே வச்சிருக்காங்க. அதாவது கலாச்சாரம்னா அது வெறும் பாரம்பரியம் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. பொதுவா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும்? கலாச்சாரம்னாலே ஏதோ மியூசியம்ல பாதுகாத்து வைக்க வேண்டிய பழைய பழக்க வழக்கங்கள்னு தானே நினைப்போம். ஆனா இந்த பதிவு அந்த எண்ணத்தையே சுக்குநூறா உடைக்குது. ஏதோ தூசி படிஞ்ச பழைய ஆவணங்கள்ல தூங்கிட்டு இருக்கிற ஒண்ணு கிடையாதுங்க நம்ம கலாச்சாரம். அது ஒவ்வொரு நாளும் நாம சுவாசிக்கிற, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிஜம். இதான் இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. பகுதி 1. பாரம்பரியத்தை தாண்டி ஓர் உணர்வு அனுபவம். சரி, இப்ப நாம தினமும் நேரா பாக்குற, உணர்ற விஷயங்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளவு நுணுக்கமா இந்த உரை பட்டியலிடுதுன்னு பாருங்க. முதல்ல கோவில் மணிகளோட ஊசை. காலையில அந்த நாதம் காத்துல அடிச்சிட்டு வரும்போது மனசுக்குள்ள ஒருவிதமான அமைதி பரவும். கவனிச்சிருக்கீங்களா? அடுத்து கைகளால பரிமாறப்படுற அந்த உணவோட அரவணைப்பு. ஆமாங்க, அது வெறும் பசிய மட்டும் ஆத்துறதில்ல, அன்ப அப்படியே நேரடியா பரிமாறுற ஒரு தொடுகை அது. அப்புறம் அதிகாலையில வாசல்ல போடுற கோலங்கள். என்னதான் அடுத்த நாளே அது களைஞ்சாலும் மறுநாள் காலையில இன்னொரு புது கோலம் பிறக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாளையும் ஒரு புது நம்பிக்கையோட, அழகோட ஆரம்பிக்கிற ஒரு அற்புதமான கலை இது. கடைசியா சேலையோட அந்த நேர்த்தி. சொல்லப்போனா இது எதுவுமே சும்மா எந்திரத்தனமா நாம செய்யற வேலைகள் கிடையாது. இந்த சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம தமிழ் அடையாளத்தோட உணர்வு பூர்வமான ஒரு ஆழமான அடித்தளத்தையே உருவாக்குது. சரி, நாம தனிப்பட்ட முறையில உணர்ற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடைசியில எங்க போய் நிக்குது? இங்கதான் இதயங்களை ஒன்றிணைக்கிற திருவிழாக்கள்ல போய் முடியுது. தனித்தனியா நாம ரசிச்ச அந்த ஓசைகள், சுவைகள், கலைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சமூக கொண்டாட்டமா மாறுது. திருவிழாக்கள்னா ஏதோ மனுஷங்க கூட்டம் கூட்டமா சேர்றது மட்டும் இல்ல, அது நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த பகிரப்பட்ட மனிதநேயத்தோட வெளிப்பாடு. ஒரு கலாச்சாரம் எப்படி தனி மனுஷன்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய சமூகமா மலருது அப்படிங்கறத இந்த வரி ரொம்ப நேர்த்தியா நமக்கு உணர்த்துது. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். பகுதி 2, நம்மள வடிவமைக்கிற மதிப்புகள், அதாவது நடத்தைக்கான ஒரு வரைபடம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நாம தொட்டு உணரக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம குணாதிசயங்களையும் நம்ம செயல்களையும் செதுக்குது அப்படிங்கிற கொஞ்சம் ஆழமான தளத்துக்குள்ள போக போறோம். குணாதிசயத்தோட அடிப்படை படிகளை கவனிச்சிங்கன்னா ஒன்னு நல்லா புரியும். கலாச்சாரம்